இந்த குட்டி பையன் வந்து கைடு மேண்டேட்ரி இல்லைன்னா தொலைஞ்சு போயிருவீங்க. நைச்சாய் ஐயோ, ஒருத்தர் விடாமல் எல்லாருமே சொல்கிறாங்க தூரமாக இருக்குது போகாதான்னு. கொஞ்சம் திகிலாக தான் இருக்குது, வழி மாறி போயிடக்கூடாது, ஒன்றுதான். ரொம்ப வருஷமாக இந்த பூச்சி எங்கேருந்து கத்துதுன்னே தெரில. அப்பா, வெல்கம் டு செராபுஞ்சி வீடியோ பார்ட் 3. இப்போ வந்து லிவிங் ரூட் பிரிட்ஜும் அப்புறம் ஒரு கேவ் இருக்குது ஆந்தி வேலை, இது 2 தான் போக போகிறோம். ஆல்ரெடி 1 o'clock ஆகிடுச்சு. நான் வந்து கிளம்பிட்டேன். கோப்ரோ வந்து சார்ஜ் முடிஞ்சிருச்சு. அதான் ஒரு 10 நிமிஷம் உட்காந்து சார்ஜ் போட்டு கிளம்பலான் இருக்கேன். ஒரு லெமன் ஜூஸ் குடித்தா 50 ரூபாயாம். எப்பா, ரொம்ப காஸ்ட்லி. 100 ரூபாய்க்கு இந்த வாட்டர் ஃபால்ஸ் ஒர்த்தாக இருந்தது. ஸோ அந்த லிவிங் ரூட் பிரிட்ஜும் ஒர்த்தாக இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே சிக்னல் இல்லை, கொஞ்சம் தூரம் போய் தான் மேப் போடணும். கொஞ்சம் மேலே ஏறினா வரும்னு நினைக்கிறேன். இப்போ குளிருது லைட்டாக, ஏன்னா வெறும் தேர்மலும் டிஷர்ட்டு மட்டும் தான் போட்டிருக்கேன். மற்ற 2 லேயர் கழட்டிட்டேன். ஏன்னா மேலே ஏறி வந்தேன் ஃபுல் ஸ்வெட்டு. சரி கொஞ்சம் நேரம் காற்று வாங்கலான்னு சொல்லி கழட்டிட்டேன். க்ளவுஸையும் கழட்டிட்டேன். வெளி காற்று வாங்கலான்னு பார்த்தா குளிருது. இப்போ பரவாயில்ல, நல்ல விஷயம் ஒன்று பண்ணேன். ஃபால்ஸை வந்து ஆட் ஸ்டாப்பில் போட்டிருந்தேன். அதனால் வந்து இந்த ஃபால்ஸை பார்க்க முடிஞ்சுது. நான் எந்த ஃபால்ஸ்லையுமே தண்ணி இல்லை அப்படின்னு ஜென்ரலைஸ் பண்ணிட்டு போயிருந்தேன்னா ஒரு சூப்பரான ஃபால்ஸை மிஸ் பண்ணியிருப்பேன். அந்த ஒரு விதத்தில் வந்து கிரேட்ஃபுல். வாவ், சூப்பராக இருக்குது இந்த வியூ. வெயிலுக்கு இந்த ரோடுக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க இந்த ஊர். செராபுஞ்சி, யூ ஆர் ரியலி குட். குட்டி ஃபால்ஸு, அகெயின் வீக் பிரிட்ஜ் அஹெட். லாரி வந்தால் உடஞ்சிருமோ. ரகட் ட்ரையலு, சிட் அவுட்டு, ப்ளசன்ட் வாக்கு. என்ட்ரி ஃபீ டுவர்டில் 20 ஒன்லி. என்ட்ரி ஃபீஸ் ஃபார் வெஹிக்கல்ஸ் 20. Don't have change, you have scanner? No scanner? ஐயோ, சேஞ்சே இல்லையே. இருந்த 50 ரூபாய் எங்கே கொடுத்துட்டோம். ஓகே, கையில் காசு இல்லை, சேஞ்ச் இல்லை. அதனால் இந்த கேவே ஸ்கிப் பண்ணிடுறேன். 500 ரூபாயாக இருக்குது. எங்கே போய் சில்லற மாற்றுறது? இங்கே நேராக ரூட் பிரிட்ஜுக்கே போகிறேன். அங்கே போய் சாப்பிட்டு சேஞ்ச் மாற்றிட்டு 5 மணிக்கு பிரிட்ஜு க்ளோஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் கேட்க வர முடியுதா பார்ப்போம். மிகப்பெரிய ஆசை இந்த ஊரில் ஒரு பிரிட்ஜாவது ஸ்ட்ராங் பிரிட்ஜ் அப்படின்னு போர்டு பார்க்கணுன்னு. எல்லா பிரிட்ஜுமே வீக்காக இருக்குப்பா. முதல்ல போய் கூகுள் சர்ச் பண்ணி பார்க்கணும், ஒய் ஆல் பிரிட்ஜ் இன் செராபுஞ்சி இஸ் வீக் அப்படின்னு. ஏன் அதை வந்து சரி பண்ண மாட்டாங்கன்னு கூகுள் பண்ணி பார்க்கணும்பா. நிறைவேறாது. வீக் பிரிட்ஜ் அஹெட். ஆக்சுவலி வீக்காக தான் இருக்குது. நான் அதை வந்து தப்பு சொல்லலை. இங்கே பாருங்கள், கம்பியெல்லாம் கொஞ்சம் பழசாக தான் இருக்குது. விபத்து நடக்கிறதுக்கு முன்னாடி இதை ஸ்ட்ராங் பண்ணலாமே அப்படின்ற ஒரு கேள்வி மட்டும்தான் இங்கே மக்களிடத்தில் வைக்கிறேன். சூப்பராக இருக்குது ஸ்கை. தானே, இயற்கையை ரசிக்கவே முடியாது இந்த ஊரில். கரெக்டாக ஒருத்தன் வந்துடுவான் வண்டி எடுத்துகிட்டு, மேலே பார்க்காத ரோட்டை பார்த்து ஓட்டுன்னு காட்டுறதுக்கு. சூப்பராக இருக்குது பாருங்கள் க்ளவுடு. வாவ், அமேசிங் அமேசிங். ஏய், பிடிச்சிக்கோ, ஓடக்கூடாது. ஹோல்ட் ஹிம், இஸ் ரன்னிங், வெஹிக்கிள்ஸ் ஆர் கம்மிங், கேர்ஃபுல்.
குழந்தை செருப்பு எடுக்க ஓடி வருது, தனியாக வண்டி வருது, பிடிங்கிறா. சின்ன குழந்தைங்கள இன்னொரு சின்ன குழந்தைகிட்ட கொடுத்துருக்காங்க. அவனும் ரொம்ப பெரிய பையன் கிடையாது. பாருங்கள், கார் வருது, கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஆக்சுவலாக செம்மையாக இருக்குப்பா. ஓ வாவ், வாட் அ ஃபென்டாஸ்டிக் வியூங்க. இப்பயும் சொல்கிறேன், எப்போவுமே நம்ம வந்து டிஸ்ட்ராக்டே ஆகக்கூடாது, சரிங்களா? இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக லொக்கேஷன் பார்த்தேன், நின்று ஃபோட்டோ எடுத்தேன்னுலாம் இருக்கக்கூடாது. நம்ம ஒரு இலக்கு வச்சா அதை நோக்கி போய்கிட்டே இருக்கணும், சரிங்களா? வச்சா மாதிரி இருக்கு. பரவாயில்லப்பா, இவ்வளோ காரு வண்டியெல்லாம் வந்துருக்கு. முடியலடா டேய். வந்துட்டேங்க, டபுள் டெக்கர் பிரிட்ஜ். இங்கே வந்து பார்க்கிங் 30 ஸ்டிக்கு விற்கிறாங்க. குட்டி பசங்கள்லாம் 20 ரூபா வாங்கிக்கோன்றாங்க. ஏன் வேணான்றீங்கன்றாங்க. டேய் வேணாண்டாங்கன்னா ஏன் வேணான்றீங்க? 1 hour ட்ரெக் பண்ணுன்றாங்க. நான் பார்த்துக்கிறேன்ப்பா அப்படின்ட்டு. ஸோ வாங்க போய் இது என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். பார்த்துட்டு சீக்கிரம் போகணும். என்ன மேட்டர்னா 4:30 மணிக்கு சன்செட் ஆகிடும். அதுக்குள்ளே நம்ம குடுன்னு இங்கேருந்து கிளம்பணும். சூப்பர். கைடு வேணுமான்னு கேட்குறாங்க. கைடுனா தனியாக ஒரு 100 ரூபா கொடுக்கணும் போல். கைடெல்லாம் வச்சுட்டு போனால் எக்ஸ்ப்ளோரர் நடா மரியாதைன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். ஆஹா, ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. வாவ், அமேசிங். வாவ், பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க ஸ்டார்டிங்கு. இந்த குட்டி பையன் வந்து கைடு மேண்டேட்ரி, இல்லைன்னா தொலைஞ்சு போயிருவீங்க. நைச்சாய் நான் பார்த்துக்கிறேன்ப்பா அப்படின்னா தொலைஞ்சு போயிருவீங்கன்னு பயமுறுத்துறான். தெரியல, இதில் தொலைகிற அளவுக்கு என்ன இருக்குதுன்னு தெரில. பார்த்துருவோம் அப்போதையும். பொய் சொல்கிறானா உண்மை சொல்கிறானான்னு பார்த்துருவோம். கைடு இல்லாமல் போனால் லிவிங் ரூட் பிரிட்ஜு நீங்கள் பார்க்கவே முடியாது. ரூட் பிரிட்ஜு தப்பான வழி போனீங்கன்னா தொலைஞ்சிருவீங்கன்றான். தொழிலுக்காக சொல்கிறானா உண்மையிலே சொல்கிறானான்னு தெரில. கைடு மேண்டேட்ரி அது எதுன்றான். பார்த்துக்கலாம். நம்ம பார்க்காத அது என்னது, இது ட்ரெக்கிங்கா சொல்லுங்கள். நான் வந்து கட்டல்தார் ஃபால்ஸ் வந்து வெறும் தண்ணி பாட்டிலு, ரிப்பனு இதெல்லாம் ஃபாலோ பண்ணி போனேன் நான். இந்த பாருங்கள், இந்த மாதிரி படியே இருக்குது. அப்புறம் எப்படி தொலைஞ்சு போவாங்கன்னு எனக்கு தெரியல. நம்ம கீழே போய் பார்த்துட்டு இது உண்மையா, இவனுங்க சொல்கிறது உண்மையாக பொய்யான்னு பார்த்துட்டு சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ்க்கு கண்டிப்பாக சொல்கிறோம். ஆஹா, லிவிங் ரூட் பிரிட்ஜில் 4 இடம் இருக்கான். இப்போ போனீங்கன்னா நீங்கள் வந்து இன்றைக்கி முடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. கைடு சொல்லலை, வழியில் வந்த 2 பேர் நண்பர்கள் சொன்னாங்க. என்னென்னா வந்து இன்னும் கொஞ்ச நேரத்தில் இருட்டிடும். நீங்கள் வந்து இங்கே கீழே போகணுன்னா கண்டிப்பாக வந்து இட் வில் டேக் ஹோல் டே, 6 hours 7 hours ஆகுமா லிவிங் ரூட் பிரிட்ஜ் ஃபுல்லாக முடிக்கணும்னா. ஏன்றது இப்போ உங்களுக்கு காட்டுறேன். இங்கே இருக்குது பாருங்கள். இங்கேருந்து ரிட்டர்ன் வர்றதுக்கு கண்டிப்பாக நைட் ஆகிடுன்றான். எதை வச்சு சொல்கிறாங்கன்னா பாருங்கள், இது போதா இட் வில் கோ டில் பாட்டம். இங்கே கீழே கடைசி வரைக்கும் போகணும். அங்கே போது பாருங்கள். ஒரு கடையில் கேட்டேன், ரூட் பிரிட்ஜ் வந்து 1 hour கீழே இறங்கணுமா. இங்கேருந்து வந்துட்டோம். நாளைக்கு இதுக்காக திருப்பி இவ்வளோ தூரம் வர முடியாது. ரூட் பிரிட்ஜை பார்த்துட்டு மேலே போயிடுவோம். அந்த கீழே போய் பாட்டம் வரைக்கும் போகணுமா, அது வந்து வேண்டாம், அது நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம். எப்பா இப்போவே காலெலாம் வலிக்குதானா. இந்த கேட்டை பார்த்தாலே பயமாக இருக்கேன்ற மாதிரி இங்கேருந்து கீழே பார்த்தாலே பயமாக இருக்குது. வா, பியூட்டிஃபுல் வியூ. இதுக்காகவே கீழே இறங்கலாம். இறங்குறது கொஞ்சம் ஈஸியாக இருக்குப்பா.
என்ன யோசிச்சேன்னா, நாளைக்கு இதுக்காக இவ்வளோ தூரம் வரணும், வழியில் எல்லாமே ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ இதுக்காக வரணுமான்னு யோசித்தேன். அதுக்கு லிவிங் பிரிட்ஜ் 1 hour சொன்னாங்க, ஒரு 45 minutesனு வச்சுக்கோங்களேன். இறங்கிட்டு திரும்ப 45 minutes ஏறிட்டோன்னு வச்சுக்கோங்க. இதையாவது பார்த்துட்டு போயிடலாம். நாளைக்கு ஷில்லாங்கில் வேறு எதாவது இருக்குன்னா அதை பார்க்கலாம். ஃபுல்லாகவே படிக்கட்டு, அதனால் எனக்கு தெரிஞ்சு ப்ராப்ளம் இருக்காது. யூஸ்வலாக ட்ரெக்கிங்கில் ஸ்டிக்கு யூஸ் பண்ணுவாங்க, அது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் நின்று ரிலாக்ஸ் பண்ணுறீங்கனாலும் அந்த குச்சியை அப்படி வச்சுட்டு அதில் அப்படி சாஞ்சி நிற்பாங்க, ஆஃப் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து இது ரொம்ப சின்னதாக இருக்கும்னு நினச்சேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி போனோம்ல அந்த கேவு, அந்த மாதிரி தான் ஏதோ இருக்க போகுதுன்னு நினச்சேன். இப்போ அந்த வாட்டர் ஃபால் போனோம், அந்த மாதிரி தான் இருக்கும், கொஞ்சம் சின்னதாக ஏதாவது இருக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சி குச்சிலாம் வேணான்னு. ஏன்னா அங்கேயுமே குச்சி வச்சுருந்தாங்க அந்த வாட்டர் ஃபால்லையுமே. அப்படி நினச்சி தான் வந்தேன். ஆனால் இது வேறு மாதிரி இருக்குது. குச்சி வாங்கியிருக்கணும்னு இப்போ யோசிக்கிறேன். இப்போ யோசிச்சு என்ன பண்ணேன், இட்ஸ் டூ லேட் மிஸ்டர் பத்ரி, யூ ஹாவ் டு வாக் ஆன் யுவர் ஓன். போடா, செக் பாயிண்ட்டுக்கு வந்திருக்கும். இப்போ ஒரு குரூப் ஆஃப் 3 people பார்த்தேன். அவங்க கேரளாவிலேருந்து வந்திருக்காங்க. அவங்க வந்து 11 மணிக்கு ரிட்டன் வந்தாங்களாம். சாரி, 1.5 மணி நேரமாக ரிட்டன் ஏறிட்டு இருக்கோம் ப்ரோ அப்படின்றாங்க. தனியாக போகிறீங்க அப்படின்றாங்க. இட்ஸ் நாட் அட்வைசபிள், கைடோடு போங்க. 2வது முக்கியமான விஷயம் வந்து, ஒரு இடத்துல வந்து ஜங்ஷன் மாதிரி வரும், ரைட்டு ஃபாரஸ்ட் உள்ளே போயிடும், லெஃப்ட் எடுக்கணும், அதையும் பார்த்துக்கோங்க அப்படின்றாங்க. என்னடா பயமுறுத்துறீங்க அப்படி இருக்குது. சரி பார்ப்போம். ஃபஸ்ட்டு ரூட் பிரிட்ஜ் தானா, 1.5 hour அவங்க மேலே ஏறிட்டுருக்காங்க, இன்னும் ரீச் ஆகலை. ஐயோ, ஒருத்தர் விடாமல் எல்லாருமே சொல்கிறாங்க தூரமாக இருக்குது போகாதேன்னு. எல்லாம் பயமுறுத்துறீங்க. ஃபஸ்ட்டு ஒரு பிரிட்ஜாவது வந்ததுக்கு ஒரு பிரிட்ஜாவது பார்த்துட்டு போயிடுறேன்டா அப்படின்னு இருக்குது. நான் ரொம்ப நேரமாக இறங்கிட்டுருக்கேன், நீ இறங்கல. அவங்க சொன்ன 1 hour தப்புன்னு நினைக்கிறேன். 40 minutes கிட்டே இறங்கியிருப்பான் ஆல்ரெடி. ரிட்டன் ஏறுறது தான் கஷ்டம்னு சொல்கிறாங்க. இருந்த தண்ணி வேறு வழியில் 2 பேர் தண்ணி கேட்டாங்கன்னு கொடுத்துட்டேன். ஓகே, இதுதான் அந்த இடம், லெஃப்ட்டு ரைட்டு. இங்கே தண்ணி பாட்டில் மார்க்கு, இந்த பக்கமும் இருக்குது, இந்த பக்கமும் இருக்குது. இறங்குறதுக்கு ஈஸியாக இருக்குன்னு இங்கே வந்தோம்பா. பாடா ஃபால். இந்த சைடு போனோம், ஜனங்களை பாட்டு கிட்ட போகிறாங்க. கைடு போல் இருக்க ஒரு பெரிய ஸ்பீக்கரு வைப்போட போகிறாங்க. டேய், பிரிட்ஜுக்கு போகிறதுக்குள்ளே இருட்டாயிடும் போல இருக்கடா. பக்கத்தில் வந்துட்டோமா, மேக்ஸிமம் 10-15 minutes. we have almost arrived. நான் இந்த படிக்கிட்டு வந்துருச்சு. இங்கே ஸ்டே இருக்குங்க, ரூட் பிரிட்ஜ் கிட்ட ஸ்டே இருக்குது. அப்பா யாரும் இங்கே வந்து ஸ்டே பண்ணுறா. இங்கே ஸ்டே வச்சுருக்கானுங்க. சன் ஆல்மோஸ்ட் செட் ஆயிடுச்சு, 4:30 ஆக போகுதுல்ல. அப்பா நிறைய வீடு இருக்குது. நம்ம ரூட் பிரிட்ஜ் கிட்ட ஏகப்பட்ட வீடு இருக்குப்பா. ஏதோ ஒரு வில்லேஜ்னு நினைக்கிறேன், மக்கள் நிறைய இருக்காங்க. அப்பா எப்போயா வரும்னு இருக்குது. ஆல்மோஸ்ட் ரீச் ஆகிட்டேன். தெரிஞ்சு 3:30 என்னமோ அந்த கடையில் பேசிட்டு இறங்கினேன். டைம் 4:30, 1 hour எக்ஸாக்ட்லி. ரிட்டன் ஏறணும், அதுதான் நினச்சாலே பயமாக இருக்குது. பட் பண்ணிடலாம், வந்துட்டேன். சக்ஸஸ். டபுள் டெக்கர் ரூட் பிரிட்ஜ். டபுள் டெக்கர்
லிவிங் ரூட் பிரிட்ஜ் ஏ அந்த wow. Looks amazing. எப்பா வேரில் தான் இருக்குது தெரியுதுங்களா? மேலே இருந்துச்சு. இதுதான் அந்த 2 ரூட் பிரிட்ஜ். கீழே இருந்து ஆங்கிள் ஃபுல் ஆங்கிள் சூப்பராக இருக்குது. ஒர்க்கு இவ்வளோ தூரம் இறங்கி வந்ததுக்கு அடுத்து நிறைய ஸ்டே பண்ணுற இடமும் இருக்குது. இஃப் யூ வாண்ட் டு ஸ்டே யூ கேன் ஸ்டே ஹியர் ஆல்சோ. அதுதான் அதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. சி யூ ஆல் இன் நெக்ஸ்ட் வீடியோ. மேலே ஏறுறது மட்டும் கடைசியாக ஒரு 30 செகண்டுக்கு குட்டி ஃபுட்டேஜ் மட்டும் காட்டுறேன். ஏன்னா லைட் இருக்காது. ஃப்ளாஷ் போட்டு 2-3 ஃபுட்டேஜ் மட்டும் எடுத்து காட்டுறேன். தேங்க்யூ ஸோ மச். டாடா பாய் பாய். வந்தாச்சு, பார்த்தாச்சு, ரிட்டர்ன் போகும். லெட்ஸ் கோ பேக் டு ஆர் ஸ்கூட்டர். இதில் தான் வந்தேன். ஃப்ளாட்டாக ஒரு சர்ஃபேஸில் நடக்கிறேன்னு சொன்னேன், ஞாபகம் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் லைட் இருக்கும் போதே ஓரளவு டிஸ்டன்ஸ் கவர் பண்ணிட்டோன்னா அதுக்கப்புறம் டார்ச்சில் போயிடலாம். கொஞ்சம் திகிலாக தான் இருக்குது. வழி மாறி போயிடக்கூடாது, அது ஒன்று தான். ஆவா ஏறிட்டுருச்சு. மணி 5 ஆகுது. இதெல்லாம் ஏறிட்டுருக்கேன். அப்பா ஆயிரம் மூச்சு ஆகுது. கரெக்டாக ஏறிட்டுருக்கேன். முதல் செக் பாயிண்ட்டு. ஸோ இங்கேருந்து ஒரு 10 அடியில் அவங்க சொன்ன அந்த லெஃப்ட்டு ரைட்டு அது வரும். டு மை சர்ப்ரைஸ் நான் வந்து அவங்க ரைட்டு போயிடாதீங்கன்னு சொன்னாங்கல்ல, அதுலேருந்து தான் இப்போ ஏறி வந்தேன். எப்படி வந்தேன்னு எனக்கே தெரில. இப்படியா ஒரே ஒரு குட் நியூஸ், ஐ ஃபவுண்ட் அவுட் இந்த இடம். ஸோ இங்கேருந்து அப்படியே மேலே ஏறிடலாம். ஓ 1 hour கிளைம் பண்ணி லைட்டை பார்த்துட்டேன். இது கடைன்னு நினச்சேன், ஒரு குரூப்பு. ரொம்ப வருஷமாக இந்த பூச்சி எங்கேருந்து கத்துதுன்னே தெரில, சத்தம் மட்டும் கேட்குது. அப்பா இவ்வளோ தூரம் ஏறி வந்துட்டேன். ஸ்டார்ஸ்லாம் இதில் தெரியாதோ.